ஃபேக்டரிக்கு தானே போனோம், நீ என் கூட சேர்ந்து வந்துருவா. இல்லண்ணே, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். நீங்க போங்க, நான் வந்துடுறேன். ஆமா தம்பி, தம்பிக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கும். தம்பியோட அண்ணன் ஃபாஸ்டா இருக்கும்ல, அதனால நம்ம கிளம்பலாம். ஆமாண்ணே. ஐயோ, சீக்கிரம் வந்துடுறேன். மிஷினை பாத்துக்கணும்ல. சீக்கிரம் போங்க. பாய். பைடா. அப்பா, நல்ல வேலை இவங்க 2 பேரும் பாத்துக்கல, தப்பிச்சோம். அர்ஜுன் மாமாவும் வசுந்தரா மேடமும் இளநீ குடிக்க வந்திருந்தாங்க போல இருக்கு. ஆமா ஆமா, இப்பதான் போறாங்க. நானும் பார்த்தேன். தேங்க்ஸ் சொல்ல வரலான்னு நினைச்சேன், அதுக்குள்ள போயிட்டாங்க. சரி, மாமா என்ன சொன்னாங்க? அது வேலை நேரத்துல ஏன்டா இப்படி வெட்டியா ஊர் சுத்துற, அப்புறம் எப்படி அந்த பொண்ணை வச்சு காப்பாத்துவன்னு அட்வைஸ் பண்ணாரு. மாமா எவ்வளவு அக்கறையா இருக்காரு. இவங்க யாருக்கும் தெரியாம மாமாவை ஆபீஸ்ல சர்ப்ரைஸா போய் பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும். பாட்டி போட்டி கூப்பிடுறல, காதுல வாங்காம செல்போனையே பாத்துட்டு இருக்க. அடியே, Facebookல உன் தாத்தா மூஞ்சி மாதிரியே ஒரு மூஞ்சிய பார்த்தேன். அது அவர்தானான்னு உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கேன். எப்போ ஓடி போன தாத்தா, இப்ப எதுக்கு இதெல்லாம் உன் செல்போன்ல வருது? என்னடி இப்படி கேட்டுட்ட? என்ன இருந்தாலும் என்ன தொட்டு தாலி கட்டினவரடி. தொட்டு தாலி கட்டினவரன்னு இப்படி வக்கனையா பேசுறல்ல, அப்புறம் எதுக்கு விரட்டி விட்ட? நான் எங்கடி விரட்டி விட்டேன்? உடவ துவைக்க சொன்னது ஒரு தப்பா? அதுக்கு அந்த ஆள் என்ன விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஐயோ பாட்டி, நம்ம வீட்டு பிரச்சனைக்கு முதல்ல வா, எனக்கு ஒரு வழிய சொல்லு பாட்டி. என்னடி உனக்கு பதில் வேணும்? பாட்டி, ஆனந்துக்கு ஏதோ தோஷம் இருக்குன்னு நட்சத்திராவை விளக்கு போட சொல்லிருக்காங்கல்ல. ஆமா, அவ இன்னும் விளக்கு போட கிளம்பல போல இருக்கே. ஆயும் அவளும் நேரங்காலம் பாத்துட்டு இருப்பாளுங்க. அப்படின்னா அவ விளக்கு போட்டு தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டா எல்லாமே அவளுக்கு தான் பாட்டி சாதகமா போகும். ஆனந்த் அவளுக்கு தானே பாட்டி கிடைப்பாரு. அப்புறம் என்னோட நிலைமை? இத பாரு லக்கி குட்டி, நட்சத்திராவோட அம்மாவுக்கு இந்த வீட்டுக்கு சம்மந்தி ஆகணும்னு தான் ஆசை. ஆனா ஆனந்தோட உடல் பொருள் ஆவியெல்லாம் அந்த மீனாட்சி மேலதானே இருக்கு. இது அந்த வீல் சேருக்கு சுத்தமா தெரியாது. அப்ப ஏன் கதி பாட்டி? ஐயோ லக்கி குட்டி, இந்த வீட்ல எதுவுமே நிரந்தரமே கிடையாது. இந்த ஆம புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் விளங்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த வீட்லயும் ஆம புகுந்திருக்கு போல இருக்கு. அதனாலதான் எல்லா நல்ல காரியமும் பாதிலேயே புட்டுக்கிட்டு போயிடுது. கல்யாணம் பேசுவாங்க, நிச்சயத்தை நடத்துவாங்க, பூஜை பண்ணுவாங்க, ஆனா எதுவுமே நடக்க. கரெக்ட். உன் கண்ணுக்கு எதிரிலேயே பாக்குறல்ல, அந்த ஃப்ராடு இனியா இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கா. அவளுக்கு அந்த ஆக்ஷன் கிங்கோட கல்யாணமா, அது எப்ப நடக்க போகுதுன்னு தெரியல. உன் அக்கா கறி வேற அவங்களுக்கு இடையில பூந்து சந்தில அப்படியே சிந்து பாடிக்கிட்டு இருக்கா. இவளை அவ வீட்டை விட்டு விரட்டுவேங்கிறா, அவ இவளை வீட்டை விட்டு விரட்டுவேங்கிறா. இந்த குழப்படிய நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நாம குளிர்காயணுண்டி. அதான் எப்படி பாட்டி? ஏய், ஆனந்துக்கும் நட்சத்திராவுக்கும் வீல் சேர் சம்பந்தம் பேசி முடிச்சிருக்கிற விஷயம் அந்த மீனாட்சிக்கு தெரியாதுரி. அவளுக்கு நாம அதை போட்டு விட்டா அவ அப்படியே டென்ஷன் ஆகி ஏதாவது குழப்பம் பண்ணுவா. நாம குறுக்க பூந்துடலாம். அதெல்லாம் வேணாம் பாட்டி. வர 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 அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பாட்டி. ஏண்டி வேண்டாங்கற? இத பாரு பாட்டி, அந்த வசு நிச்சயமா நட்சத்திராவை விளக்கு போட விட மாட்டா. ஏதாவது பண்ணி மீனாட்சியை தான் விளக்கு போட வைப்பா. ஆனந்த் நட்சத்திரா ஜாதகத்துக்கு தானே ஜோசியர் பரிகாரம் சொல்லிருக்காரு. நீ சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட் தான் பாட்டி. ஆனா ஜாதகம் பார்த்தது, விளக்கு போட சொன்னது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் நட்சத்திராவை ஆனந்துக்கு கட்டி வைக்க முடியும்னு அந்த அமெரிக்கா ஆண்டி பிளான் போட்டது. ஆனா ஆனந்துக்கு மீனாட்சியை கோர்த்து விடுறதுக்கு நிச்சயமா வசுந்தரா பிளான் பண்ணுவா. அத வச்சு அந்த வசுவையும் மீனாட்சியும் மாட்டி விட்டு அந்த வசுவை வீட்டை விட்டு அனுப்பணும். அப்படி நம்ம அவளை வீட்டை விட்டு விரட்டிட்டா அடுத்தது இந்த வீட்ல ஏன் ராஜ்யம்தான். நான் சொல்ற ஆளுதான் இந்த வீட்டுக்கு இளைய மருமகளா வருவா. அதனால பாட்டியும் பேத்தியும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. பாத்தியாடி, தெரு தெருவா அலைஞ்சு பிக் பாக்கெட் அடிச்சா கூட மூளைக்குள்ள கொஞ்சம் சரக்கும் வச்சிருக்கேன். இத பாரு லக்கி, இவ சொல்றதும் கரெக்ட் தானே. நாம கொஞ்சம் பொறுமையாவே இருப்போம். சரி பாட்டி, சரி. அண்ணா ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க. முதல்ல அர்ஜுன் மாமாவை பார்க்க போறோம். அதுவும் ஒரு பெரிய விஷயத்துக்காக நன்றி சொல்ல போறோம்.
வெறுங்கையோட போனா நல்லா இருக்காது. பொக்கே வாங்கிட்டு போலாம். அண்ணா ஒரு நிமிஷம் வந்துடுறேன். வாங்க மேடம், என்ன வேணும்? எனக்கு அது எது மேடம்? இது தாங்க. இதுவா? 200 மேடம். தேங்க்யூ. வெல்கம் மேடம். தம்பி, நல்ல கேஸ் இருக்கிற மாதிரி ஒரு சோடா கொடுப்பா. சோடா தரேன். கேஸ் இல்லனா வீட்ல போய் சிலிண்டர்ல போய் புடிச்சுக்கமா. ஏய், நீ மாசம் கார்ப்பரேஷனுக்கு டாக்ஸ் கட்டறியா? பெரிய கார்ப்பரேஷன் ஆபீசர் மாதிரி பேசாதீங்க. சோடா தரேன், காசை கொடுத்துட்டு குடிச்சிட்டு கிளம்புங்க. ஏய், bloody nonsense, you country brute. நீ சொன்னாலும் சொல்லாட்டி நான் கார்ப்பரேஷன் ஆபீசர் தான்டா. சாரி மேடம். ஒரு சோடா போதுமா? நாலு கொண்டா. நாலா? இதோ எடுத்துட்டு வரேன் மேடம். அந்த பையன் இருக்கணும். மேடம், தீபாவளிக்கு உங்க ஆளுங்கிட்ட கொடுத்து விட்டேன் மேடம். கரெக்டா வந்துச்சா? வந்துச்சு. இனிமே யார்கிட்டயும் கொடுத்து விடாத. நானே நேர்ல வந்து வாங்கிக்கிறேன். சரிங்க மேடம். ஜோலிக்கு பீச்சே ஜாகே. அண்ணே, கரெக்டா 100 ரூபாய்க்கு சில்லற வந்திருக்கு. என்னங்க? 1 2 3 4 5. ஹிந்தி மாதிரி தெரியுது. 2 3 ஹிந்தி தான். எனக்கு உடனே ஹிந்தி டீச்சர் வேணும். 8 9. சீக்கிரமா போடுமா. என்ன தமிழுக்கு மாறிட்டா? 99 100. இந்தா. மத்த சாயந்தரம் வந்து தரேனே. சரிம்மா. இது இப்படியா? மீதி சொல்றேன், அப்புறம் வந்து சாப்பிடுறேன். ஏ பொண்ணே, இங்க வா. உனக்கு ஹிந்தி தெரியுமா? ஏதோ கொஞ்சம். 1 2 3 தெரியும். 5க்கு மேல ஹிந்தில எண்ணாம தமிழ்ல எந்திரியே. அதுக்கு மேல தெரியாது சாமியம்மா. ஐயோ, ஆமா, ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்ப? ஒரு நாளைக்கு 400 500. மாச கடைசியில ஒரு 300 அந்த மாதிரி வருமா? நான் உனக்கு டெய்லி 1000 ரூபாய் தரேன். எதுக்கு சாமிமா? அது ஒருத்தனுக்கு ஹிந்தி சொல்லி தரணும். ஐயோ சாமிமா, எனக்கு அவ்வளவு ஹிந்தி தெரியாது. ஏதோ மும்பைல பிச்சை எடுக்கிறப்போ கொஞ்சமா 1 2 3 காசு எண்ணுவேன், அவ்வளவுதான். அது போதும் புள்ள. ஆமா, யாருக்கு ஹிந்தி கத்து கொடுக்கணும்? ஐயோ, தோர தாடி வச்சு சல்மான் கான் மாதிரில இருக்கு. இவருக்கு ஹிந்தி கத்து கொடுக்கணும்னா எனக்கு பணம்லாம் வேண்டாம். டெய்லி வடபழனில இருக்கிற சிவன் கோயில் வாசலுக்கு தோர வந்தாருனா ஹிந்தியோட சேர்த்து. ஐயோ, என்ன கதை வேற மாதிரி போகுது? ஹிந்தியோட சேர்த்து என்னோட காதலையும் கத்து கொடுப்பேன். காதலா? அப்படின்னா நாளைக்கு உன் சல்மான் கான் அங்க வர சொல்றேன். ஓகே ஓகே. ஏதோ இந்த பிச்சைக்காரிக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா அவருக்கு நல்லபடியா ஹிந்தி கத்து கொடுத்து மும்பை கலைச்சிட்டு போய் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு துரையோட ஒரு கையோ இல்ல காலையோ எடுத்துட்டு 2 பேரும் ஜோடியா உட்காந்து பிச்சை எடுத்து பொழைச்சுப்போம். இவ எனக்கு மேல இருப்பா போல இருக்கே. ஐயோ, சொல்லு பேபி. டேய் ஜோதி பயலே, உனக்கு ஹிந்தி டீச்சர் கிடைச்சாச்சுரா? ஐயோ சாமியம்மா, எனக்கு நீங்க வாழ்க்கை பிச்சை போட்டீங்க. அது அது உனக்கு வாழ்க்கை கொடுக்க போற குரல்டா. பேபி, ஒரு கால் அந்த டீச்சர் சரியா ஒத்து வரலனா? ஒரு கால் ஒரு கை உனக்கு இருக்க போறது இல்லடா. நீ தைரியமா இரு. ஐயோ, அதெல்லாம் பர்ஃபெக்ட்டா ஒத்து வரும்டா, நீ கவலைப்படாத. இனிமே நீ ஹிந்தில கவிதை எழுதலாம், பாட்டு கூட பாடலாம். என்ன சரியா? சரி. இங்க பாருப்புல, நாளைக்கு நான் சொல்ற மாதிரி கரெக்டா கிளம்பி வந்துடணும், புரியுதா? சரிமா, சரிங்க சாமியம்மா, வரேன். எனக்கு கிடைக்க போகுது. நல்ல வேலை நீ இளநீ கடையில அண்ணன் மீனாட்சிய பாக்கல. பாத்திருந்தா மட்டும் என்ன பண்ணிருப்பாரு? நிச்சயமா ஏதாவது ஏடா கூடமா நடந்திருக்கும். என்ன கண்டிப்பா திட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரு சம்மதம் சொல்லிட்டதா மீனாட்சி கிட்ட வேற ரீல் விட்டு வச்சிருக்கோம். மீனாட்சி கிட்டயும் சேர்த்தே நான் மாட்டிருப்பேன். 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துற மாதிரிதான் இந்த காதலும். ஏகப்பட்ட பொய்களை அள்ளி விட்டுதான் கல்யாணம் வரைக்கும் இந்த காதலை கொண்டு போகணும். எனக்கு என்னமோ உங்க மேட்டரை கேள்விப்பட்டா
அர்ஜுன் சார் பெருசா கோவப்பட மாட்டாருன்னு தான் தோணுது. எப்படியா நீ சொல்றீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் சாரோட கோவம் கொஞ்ச நேரத்துக்கு தான், உடனே கூல் ஆயிடுவாரு. அதனால விஷயத்த கேள்விப்பட்டா முதல்ல தாம் தூம்னு குதிப்பாரு, அப்புறம் ஓகேன்னு சொல்லிடுவாரு. எனக்கு என்னவோ அப்படி தோணல அண்ணி. மீனாட்சி நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றதுல அவருக்கு விருப்பமே இல்ல. அப்படியா? அப்போ நாம ஒண்ணு பண்ணலாம். உங்களுக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம்னா அத அர்ஜுன் சார் எப்படி எடுத்துப்பாரு அப்படின்னு யாரையாவது அர்ஜுன் சார் கிட்ட அனுப்பி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே அண்ணி, இது கரெக்டான ஐடியா. யார அனுப்பலாம்? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், மே ஐ கம் இன்? ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வாங்க வாங்க. மேடம், இம்மீடியட்டா 8 lakhs ஒரு அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமா? வவுச்சர் ரெடி பண்ணி தர முடியுமான்னு அக்கவுண்ட்ஸ்ல கேட்டு வர சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் உத்தமன், நீங்க இப்ப எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணுமே. ஹெல்ப்பா? என்ன உதவி? ஏதாவது தூது போணுமா என்ன? கரெக்டா சொல்லிட்டீங்களே உத்தமன். உத்தமன், நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ நீங்க அர்ஜுன் சார் ரூமுக்கு போவீங்களா? நம்ம ஆனந்த் இருக்காருல்ல, அப்புறம் மீனாட்சி இருக்கால, மீனாட்சி. ஆமா மீனாட்சி. இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க இல்லையா? ஆமா, 2 பேரும் லவ் பண்றாங்க. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தா அர்ஜுன் சாரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நீங்க இந்த விஷயத்தை ஸ்ட்ரைட்டா சொல்லாம அவர் அந்த காதலுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கறாரு, அவர் அதை அக்செப்ட் பண்றாரா இல்ல வேற ஏதாவது ரியாக்ட் பண்றாரான்னு நீங்க செக் பண்ணிட்டு வரணுமே. சிங்கத்தோட குகையில என்ன தனியாத்துல பாக்குறீங்களா? உத்தமன் சார், இந்த மாதிரி விஷயத்த உங்களை விட்டா சிறப்பா பண்றதுக்கு வேற யாராலையும் முடியாது சார். அப்படியா சொல்றீங்க? அவ்வளவு நம்பிக்கை என் மேல? அப்ப கண்டிப்பா போக வேண்டியதுதான். இதோ போயிட்டு வரேன். அவங்க சொன்னாங்களே, நாம பாட்டுக்கு யோசிக்காம வந்துட்டோம். இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. பாப்போம். வாங்க உத்தமன், என்ன வேகமா உள்ள வந்து தயங்கி நிக்கிறீங்க? என்ன மேட்ரு? தம்பி, இப்பெல்லாம் ஆபீஸ் நினைப்போட உங்க ஃபேமிலி மேட்டர் தான் நிறைய மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க நம்ம குடும்பத்தோட விசுவாசி, பல வருஷமா வேலையில இருக்கீங்க, அப்படித்தான் இருக்கணும். இப்ப என்ன உங்க மனசுக்குள்ள ஓடுது உத்தமன்? அது தம்பி, நம்ம ஆனந்த் தம்பிக்கும் அந்த மீனாட்சி பொண்ணுக்கும் கல்யாணம்னு வந்தா நீங்க அத எப்படி தம்பி எடுத்துப்பீங்க? அப்பாடா, தப்பிச்சோம். சிங்கம் சிரிக்குது. ஒரு நிமிஷம். தம்பி தம்பி தம்பி, இந்த கேள்வியை நான் கேட்டிருக்க வேண்டியது இல்ல, இருந்தாலும் இது என் கடமை. அதுக்காக நீங்க என்ன பாராட்டி சன்மானம் அது எதுக்கு கிப்பா துப்பாக்கி? தம்பி, எதுக்கு தம்பி இந்த துப்பாக்கி? தொடச்சி என்ன போட்டு வைக்கணுமா என்ன? அது சுட்ட பிறகு உத்தமன், எனக்கு இப்போ வேற ஒரு யோசனை தோணுது. சொல்லுங்க தம்பி, நீங்க யோசிச்சா நல்லதா இருக்கும். இல்ல, இப்படி கேள்வி கேட்கணும்னு தோணுன உங்க மூளைய சுடவா, இல்லனா இப்ப சுட சுட கேட்ட உங்க வாய சுடவான்னு யோசிக்கிறேன். என்கிட்டயே சாய்ஸா? தம்பி, நீங்க எதையுமே சுட வேணாம் தம்பி. கேண்டீன்ல சூடா வடை சுடுறாங்க, அத வேணா நான் வாங்கிட்டு வரேன். சும்மா சாதாரணமா கேட்டேன், அதுக்காக இவ்வளவு தூரம் பண்றீங்களே தம்பி? இது சாதாரண கேள்வி இல்ல உத்தமன், கேட்கவே கூடாத ஒரு கேள்வி. சரி தம்பி, அதான் நான் இனிமே கேட்கலன்னு சொல்லிட்டேனே. கேட்டுட்டீங்களே உத்தமன், அதுக்கு என்ன பண்ணலாம்?
ஒண்ணு இந்த துப்பாக்கி இல்ல இந்த கவர். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு தொடுங்க. ஆ, எதுக்கு தம்பி இதெல்லாம்? நீங்க பேசுறத வச்சு பாக்கும்போது எங்கேயோ யாரோ இந்த கல்யாணத்துக்கு எதிரா ஏதோ பிளான் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. கண்டுபிடிச்சிட்டாரோ? அவங்க தூண்டி விட்டுதான் நீங்க இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க. சோ இந்த ஆனந்த் நட்சத்திர கல்யாணம் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒண்ணு தப்பா நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டுத்துல ஒண்ணு நான் கன்ஃபார்மா கையில எடுப்பேன். நீங்க எடுப்பீங்க, போறது என் உயிர் தானே. உங்களுக்கு துப்பாக்கில இருந்து குண்டு வேணுமா, இல்ல இந்த டிஸ்மிஸ் லெட்டர் வாங்கிட்டு கம்பெனியை விட்டு வெளில போணுமா? கோவிட்ல எங்க வேலை? எடுங்க, முடிவெடுங்க உத்தமன். என்ன சொல்றீங்க தம்பி? ரெண்டுமே வேணாமே தம்பி. நல்ல விஷயம் பேசும்போது இதெல்லாம் எதுக்கு தம்பி? நல்ல விஷயமா பேச வந்தீங்க, தொலைச்சிடுவேன். அம்மாவோட விருப்பத்தை எப்படி நிறைவேற்றலாம் நான் துடிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் விளையாட்டா போச்சா? அது பாசிட்டிவா நினைக்க வந்து தப்பா சொல்லி இனிமே அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன் தம்பி. இனிமேல் ஆனந்த் நட்சத்திர கல்யாணத்தை எப்படி நல்லா பண்ணணுங்கிறது மட்டும்தான் நீங்க யோசிக்கணும். புரிஞ்சுதா? சரி தம்பி, நீங்க சொன்ன மாதிரியே யோசிக்கிறேன். முதல்ல அந்த துப்பாக்கியத்துக்கு உள்ள வச்சிருங்களேன் தம்பி. தொண்டை கிண்டெல்லாம் கம்முதே. துப்பாக்கிய தம்பி எப்ப ஆபீஸ்க்கு எடுத்துட்டு வந்தாருன்னு தெரியலையே. அவங்க சொன்னாங்கன்னு பெரிய இது மாதிரி கேட்க வந்திய உத்தமா. உனக்கு எங்க போச்சு அறிவு? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா இந்நேரம் மூளை செதறி போயிருக்குமே. தப்புச்சோண்டா. ஐயோ உத்தமன், பேசிட்டீங்களா? என்ன உத்தமன் 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 கொஞ்சம் இருங்க, பொறுமை பொறுமை. வாங்க வாங்க, ஃபர்ஸ்ட் உட்காருங்க உட்காருங்க. உத்தமன், ஏன் உங்களுக்கு இப்படி மூச்சு வாங்குது? நின்னு போயிருக்க வேண்டிய மூச்சு தம்பி, நின்னு போயிருக்க வேண்டிய மூச்சு. என்னங்க சொல்றீங்க? மூச்சு நின்னு போற அளவுக்கு சந்தோஷமான விஷயம் அவர் என்ன சொன்னாரு? போ, சந்தோஷத்துலதான் மூச்சு வாங்குமோ? என்ன தம்பி, உங்க காதல், உங்க கண்ணு, காது, மூக்கு எல்லாத்தையும் மறைக்குது. உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? யாரங்க பார்க்கணும்? வசுந்தரா மேடம் பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சொல்லிட்டு வரேன். முடியாது முடியாது பசு மேடம், பெரிய தம்பிய கன்வின்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ணி, என்ன இப்படி சொல்றாரு உத்தமன் சார்? இப்ப என்ன பண்றது? அதெல்லாம் பாத்துக்கலாம் ஆனந்த். என்ன நீ இவ்வளவு கூலா சொல்றீங்க? ஏற்கனவே மீனாட்சி கிட்ட அண்ணன் சம்மதிச்சிட்டாருன்னு ரீலூட் வச்சிருக்கோம். அவ வேற அதை நம்பிக்கிட்டு இருக்கா. அதை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்க. நீ மேடம், என்னங்க? வசுந்தரா மேடத்தை பார்க்க மீனாட்சின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. என்னது? மீனாட்சியா? மீனாட்சியா? ஆமா மேடம். செத்துட்டேன். ஐயோ உத்தமன், உத்தமன் என்னாச்சு? போச்சு, எல்லாமே போச்சு. மீனாட்சி மேடம் அர்ஜுன் தம்பியை தான் பார்க்க வந்திருக்காங்க. துப்பாக்கி முதல்ல என்னதான் சுட போறாரு. எப்படி என் உயிரை காப்பாத்தி பண்ணணும் புரியலையே. ஐயோ ஐயோ ஆனந்த், வாங்க முதல்ல போய் மீனாட்சி ஐயோ, பார்க்கலாம். தனியா விட்டு போகாதீங்க. நானும் வரேன். ஐயோ, இந்த ஹீரோயிசம் தேவையா? நினைச்ச மாதிரி ஷாக் ஆகி நிக்கிறாங்க. நான் அர்ஜுன் சாரை பார்க்க வருவேன்னு யாரும் எதிர்பார்க்கல. மீனாட்சி, இது என்ன மீனாட்சி கையில பொக்கே? என்ன விசேஷம்? அர்ஜுன் மாமா நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாருல, அதான் அவருக்கு பொக்கே கொடுத்து அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வெரி நைஸ்.